ராம் நாராயண ராம். இன்று நாம் ஒரு முக்கியமான விவகாரம் பற்றி பேசப் போகிறோம். அது மிகவும் தீவிரமானது. அதாவது சரியான தேர்வின் மூலம் குரு மற்றும் சாது சந்துகளின் முக்கியத்துவம். நமது வாழ்க்கையில் குரு இருப்பது மிகவும் முக்கியம் என்பதை அனைவரும் அறிவோம். ஆனால் இன்று நாம் சாது, சந்நியாசி மற்றும் குரு என்பதில் உள்ள வித்தியாசத்தை ஆராயப் போகிறோம். ஒவ்வொன்றும் சமூகத்திற்கு ஏன் அவசியமோ என்பதை விளக்குவோம். சாது என்றால் நல்ல குடும்பத்தில் இருந்து சமூகத்துக்கு நல்ல வழிகாட்டுதலை வழங்கி நல்லபடி பேசுவது, நல்லபடி கற்றுத்தருவது, சண்டை சச்சரவு இல்லாமல் சமாதானமாக செயல்படுவது என்பன இதில் அடங்கும். சாதுவார் என்பதற்கான பொருள் நலவாழ்வு. சாது என்பது சமுதாயத்தை சமநிலைப்படுத்தி அறிவாளியாகவும் விழிப்புணர்வு கொண்டதாகவும் மாற்றுவான். அவர் எதையும் வாங்காமல் தந்தாகவும் செயல்படாமல் சமுதாயத்தை ஒழுங்குபடுத்த முயற்சிப்பவர். இதுவே சாது. அடுத்து சந்நியாசி. சந்நியாசி என்பவர் வீடுவாசல் எல்லாம் துறந்து சமூக நலனுக்காக வாழ்பவர். இந்த பாதையில் பலர் நம் நாட்டிலும் சமூக நலனுக்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்துள்ளனர். அவர்கள் சந்நியாசிகள் என அழைக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு மஞ்சள் உடை அணிந்து வெளிப்படுத்த தேவையில்லை. அவர்கள் சமுதாயத்துக்கும் தேசத்துக்கும் சேவை செய்கிறார்கள். குருவின் வேலை என்பது அறிவு அளிப்பது. கிருஷ்ண பகவான் உலக குரு என்றாலும் கூட குருவை தேர்வு செய்தார். ஒவ்வொரு தெய்வத்தையும் குரு வழிகாட்டியாக பெற்றது. குரு ஒருவரால் மட்டுமே நின்றுவிடும் அல்ல. உங்கள் மகள், மனைவி, தாய், ஆசிரியர் இவர்கள் அனைவரும் குருவாக இருக்க முடியும். குரு என்பவன் அந்தகாரத்திலிருந்து வெளிச்சத்துக்கு அழைத்துச் செல்வார். குரு ஒவ்வொரு செங்கல்லையும் இணைத்து வீடு கட்டுவது போல் ஒவ்வொரு கட்டத்தையும் வழிகாட்டுவார். ஒரு மருத்துவருக்கு நோயை சரி செய்யும் விதம் கற்றுக் கொடுக்கப்பட்டது போல ஒரு பொறியாளருக்கு பாலம் கட்டும் திறன் கற்றுக் கொடுக்கப்பட்டது. இவை அனைத்தும் குருவின் பங்களிப்பு. அதனால் குரு ஒருவராக இருக்க முடியாது. இன்று நமக்கு உண்மையான குரு தேவை. நாம் ராம் நாராயண ராம் மூலம் சமூகத்திற்கு ஒரு வழிகாட்டுதலை வழங்க முயல்கிறோம். நாங்கள் நமக்கு உள்ள குருவே நாமாக இருக்கிறோம். ஹரி, நாம் ஹரியை பூஜிக்கிறோம். எல்லோரும் நான் யார் என்று கேட்கிறார்கள். ஆனால் நாம் இறைவனின் அங்கமாக இருக்கிறோம். ஆகவே நாமே இறைவன். மக்கள் சோமம் என்ற வேத மந்திரத்தை காது வழியாக சொல்கிறார்கள். அதற்கான அர்த்தம் நீயே நான். முதலில் மக்கள் இறைநிலத்தில் இறைச்சி சாப்பிட்டு பழங்களை எடுத்துக்கொள்ளாமல் வாழ்ந்தனர். பிறகு சிறந்த அறிஞர்கள் வந்தார்கள். இதனால் கோயில்கள் கட்டப்பட்டன. அப்போதிருந்தே ரிஷிமுனிகள் கோயிலில் மக்களை கூட்டி அழைத்தனர். கோவில்களின் நோக்கம் மக்களை ஒன்று சேர்த்து துக்கத்தையும் சுகத்தையும் பகிர்ந்து கொள்ளும் இடமாக உருவாக்குவதுதான். ஆனால் இன்று நாம் தான் அந்த நோக்கத்தை மறந்துவிட்டோம். கோயில்களில் இறைவன் பெயரில் காணிக்கை கொடுப்பது இறைவனுடன் வர்த்தகம் செய்வது போல. இது தவறான வழக்கம். எங்கள் ஜெய்ப்பூர் ஆசிரமத்தில் இதற்கான அறிவிப்பு உள்ளது. இங்கு இறைவன் பெயரில் பணம் காணிக்கை கொடுக்கப்பட வேண்டாம். இறைவன் தாராளம் கொண்டவர். நாம் தான் ஏழைகள். எனது வார்த்தைகள் யாருக்காவது கடினமாக இருந்தால் மன்னிக்கவும். நான் என்னுடைய எண்ணங்களை பகிர்கிறேன். இறைவன் நமக்கு கொடுக்கிறான். ஆனால் நாம் இறைவனுக்கு காணிக்கை கொடுத்து அவரை ஏழையாக மாற்றுகிறோம். இது முடிவடைய வேண்டும். கோயிலும் இறைவனும் நமக்குள்ளே இருக்கிறார்கள். நம் அன்பும் அறிவுபூர்வமும் நாம் அறிந்த இறைவனே. இறுதியாக நம் உடல் ஒரு உயிருள்ள கோயில். நமது அறிவுத்திறம் இறைவன். இந்த உயிருள்ள கோயிலை நாம் மதிக்க வேண்டும்.